ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான மட்டன் கீமா ரெசிபி. மட்டன் கீமாவில் சூப்பரான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, அப்படியே அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். கலர் நல்லா இந்த அளவுக்கு மாறினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதையும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இது நம்ம பச்சையோடு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டிங்கனாலே போதுங்க. இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கீமாவை சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் சொன்னாலே இந்த அளவுக்கு நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ மட்டன் நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கீமாங்க இது. இப்போ மசாலாவோடு சேர்த்து நல்லா இது ஒரு தடவை நல்லா பெரட்டிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன்லேருந்து நமக்கு எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/4 கப் அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரை, நம்ம மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடி விசில் விட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டிங்கனாலே போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும் மட்டனு. இப்போ குக்கர் மூடி வெயிட் போட்டுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா தானாக ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மட்டன்லாம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி செய்கிறது. நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு, எப்போவுமே நம்ம சிக்கன், மட்டன் எந்த ரெசிபி நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், மட்டன் கீமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.